அதாவது இந்த இந்தி கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கூட்டணி, ஒரு கேஆர்டிக் அலையன்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்ல பாருங்க, கேரளால பினராயி விஜயன் ஸ்டேட்மெண்டே கொடுத்து சொல்றாரு. ராகுல் காந்தி பிஜேபியை பார்த்து பயந்து ஓடி கேரளால போட்டியிடுறாருன்னு சொல்லி அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட சீஃப் மினிஸ்டர் ராகுல் காந்தி கிண்டல் பண்றாரு. ஆனா தமிழ்நாட்டுல காங்கிரஸ்காரங்க தெருவா சுத்திக்கிட்டு கம்யூனிஸ்டுக்கு வாக்கு போடுங்கன்னு ரோடா போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ்காரங்க கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சுத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அலையன்ஸை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு அபூர்வமான அலையன்ஸ். அது எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. யாருக்காக நீங்க ஓட்டு சேகரிக்கன்னு தெரியாம தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கேவலமான கூட்டணி இந்த இந்தி கூட்டணி. அதைத்தான் இன்னைக்கு மத்திய அமைச்சர் இன்னைக்கு விரிவாக பேசும்போது சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு லூட்டிங் அலையன்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகப்படியான மக்கள் பணத்தை சுரண்டக்கூடிய மாநிலம் தமிழகம். நம்பர் 1ல இருக்காங்க. அதாவது நம்பர் 1 முதல்வர் சொல்லுவாங்கல்ல, மக்கள் பணத்தை சுரண்டுவதில் நம்பர் 1 முதல்வர் தமிழக முதல்வர். அததான் லூட்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமைச்சர் பேசியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதி வெளியிட்டிருக்காங்க. வருஷத்துக்கு பெண்களுக்கு 1 லட்சம் வரும். ஏழை பெண்களுக்கு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஜெயிக்க மாட்டோம் முடிவு பண்ணியாச்சு, என்ன வேணா அள்ளி வீசலாங்க. நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே பல திட்டங்கள் மூலமாக, செல்வமகள் திட்டமாகட்டும், இல்ல முத்ரா லோன் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான பெண்கள் தான் பயனாளிகளாக இருந்து கொண்டு வருகிறார்கள். விஸ்வகர்மா லோன் கொடுக்கறாங்க. இந்த இலவச வீடு கட்டும் திட்டத்தில் 70% வீடுகள் இல்லத்தரசிகள் பேர்லாம் இருந்து கொண்டு வருகிறது. ஆகவே இலவசத்தை கொடுக்காம மகளிரோட வாழ்க்கையை தன்மானத்தோடு சுயமரியாதையோடு உயர்த்துவதை நரேந்திர மோடி மேற்கொண்டு வருகிறார்கள். மீண்டும் இந்த ஃப்ரீபி கல்ச்சர்ல கொண்டு போயிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சாச்சு, சரி ஏதாவது அடிச்சு விடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் ஒரு பல மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மக்கள் இது ஏமாற போது கிடையாது. அதுதான் பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்கு என்ன வித்தியாசம்னா, பிஜேபி கச்சத்தீவு விவகாரத்தை தமிழக மக்களோட ஒரு நாடி துடிப்பாக, ஒரு இமோஷனல் இஷ்யூவா பாக்குறாங்க. ஆனா இந்த எதிர்கட்சிகள், குறிப்பாக திமுக இதை பொலிட்டிக்கலா பாக்குறாங்க. அவங்களுக்கு ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்ங்கிறதே ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ தான். அங்க இருக்கக்கூடிய தமிழ் உயிர்கள் என்பது பாலிடிக்ஸ் தான். அவர்களுக்கு உணர்வுபூர்வமான அந்த மேல ஒரு ஆத்வபூர்வமான ஒரு எண்ணம் கிடையாது. ஆனா பிஜேபியை பொறுத்தவரை இந்த கச்சத்தீவு என்பது இந்தியாவின் அங்கம். அதை மீட்டெடுக்க வேண்டும். நிச்சயமாக மீட்டெடுப்போம். நரேந்திர மோடி அவர்கள் முதல் தலைமுறை அரசியல்வாதியான என் மீது நம்பிக்கை வைத்து தென்னிந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் குடும்பமான தமிழகத்தை அழித்துக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பத்தை சார்ந்த திரு தயாநிதி மாறனை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பை கொடுத்துள்ளார்கள். எவ்வாறு திருமதி ஸ்மிருதி இரானி அவர்கள் ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்து, அவமானத்தை கொடுத்து காங்கிரஸ் கட்சியின் அழிவுக்கு தொடக்கமாக இருந்தார்களோ, அதேபோல் மத்திய சென்னை தொகுதியிலே திரு தயாநிதி மாறன் அவர்களை தோற்கடித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்திலிருந்து விரட்டுவதற்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய தேர்தல் அமைப்போம் என்கின்ற வாக்குறுதியை நாங்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்து வருகிறோம்.